we dive into the course. So first thing, எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரே இதுதான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு கரியர் பார்த்தா நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைனில் நான் எப்படி இருப்பேன், இல்லைனா ஒரு 20 இயர்ஸ் டவுன் த லைனில் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், என்னுடைய சேலரி ஸ்கேல் எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் டைரக்டா கிரியேட் பண்ணல, நெட்ல இருக்கிற திங்ஸை தான் நான் எடுத்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும், இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லோலி லைக் யூ வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் அ டீம் லீட் அண்ட் தென் அ மேனேஜர் அண்ட் தென் லைக் ஒரு சி லெவல் ஆஃபீஸராக கண்டிப்பாக உங்களால் போக முடியும். ஸோ அதுக்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஓகே ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 lakhs அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் பெர் ஆனம். பட் கிராஜுவலி நம்மளுடைய பொட்டன்ஷியல், நம்மளுடைய ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்க டெஃபினட்டா நமக்கான டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறையவே இருக்கு. லைக் as you can see லைக் ஒரு ஒரு 8 இயர்ஸ் நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மேனேஜர் பொசிஷன் போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா 8 ல இருந்து 30 lakhs டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான ஸ்லைட்ஸ்லாம் நான் வந்து பின்னாடி காட்டுறேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரியலிஸ்டிக்கா, இது உண்மையிலே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கோர்ஸுக்கான சாரி இந்த ஒரு ஃபீல்டுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு நான் டெஃபினட்டா ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த கிராஃப் வச்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறது லைக் யூ ஹாவ் அ ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் த அப்கமிங் டேஸ். ஸோ அதில் டவுட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா லைக் இப்போ இந்த ஏன் அப்படிங்கிற ரீசனுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் டேட்டாஸ்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ தட் ஏன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பிரைமரி ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் ஸ்டில் ஒரு டேட்டா பாயிண்டா நான் சொல்லும்போது உங்களால ரீகால் பண்ண முடியும். ஜஸ்ட் மினிட், டிஎன்ஏ இன்ஜினியர், ஓகே ப்ளீஸ் எந்த பெண்ணும் யூஸ் பண்ண வேணாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச டேட்டா தான். நான் ஜஸ்ட் ஒரு ரீகால்காக நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம வேர்ல்டோடைய டோட்டல் பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் 8.2 பில்லியன், விச் மீன்ஸ் அரௌண்ட் 820 crores. அதுல மொபைல் ஃபோன் யூஸ் பண்றவங்க மட்டும் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த பாப்புலேஷன், லைக் அரௌண்ட் 578 crores. ஸோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கிறவங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 524 crores. ஸோ நம்ம வேர்ல்ட்ல டோட்டல் பாப்புலேஷன் 820 crores இருக்கிறாங்க. அதுல ஆல்மோஸ்ட் மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கிறாங்க, விச் மீன்ஸ் அரௌண்ட் 64% ஆஃப் த பீப்புள் சோசியல் மீடியால இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா தெர் இஸ் a ஹியூஜ் மார்க்கெட் பொட்டன்ஷியல். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன் கையில் இருக்கு, அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பர்சனா இல்லை ஒரு பிஸ்னஸ் கம்பெனியா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ண முடியும் இண்டிவிஜுவலா. லைக் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அட்வர்டைசிங் எப்படி இருந்துச்சு, லைக் டிவியில் கொடுத்தாங்க, நியூஸ் பேப்பரில் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட் ஷேர் பண்ணாங்க, லைக் அது போக ரேடியோ, ஃப்ளெக்ஸ் போர்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்காக இருந்தது. பட் என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் நியூஸ் பேப்பர் வந்திருக்கும். எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேம்ப்ளெட்டாவது இருக்கும். ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு தூக்கி ஓரமாக வைக்க போகிறோம், அவ்வளோதான். இதை தாண்டி அவங்க எதுவுமே பண்ண போறது இல்லை. ஸோ அந்த இனிஷியலா ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரீச்சா இருக்குமே தவிர ஒரு பிஸ்னஸ் கம்பெனியால வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டா அவங்க எதிர்பார்த்த ஒரு அட்டென்ஷன் ஒரு கன்சியூமர்ட்ட இருந்து கிடைச்சதா அப்படின்னா இருந்திருக்காது. பட் இன் திஸ் டிஜிட்டல் ஏரால உங்களுக்கான ஃபுல் பீப்புள் லைக் ஒரு 64% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூசர்ஸா இருக்கிறாங்க போது அவங்களுக்கான மார்க்கெட்டிங் எல்லா அட்வர்டைஸிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்ல அவங்களோட டைரக்ட் ஃபீடுக்கே வரும்போது தே கெட் மோர் அட்டென்ஷன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸர் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா லெஸ் காஸ்ட், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ரீச் பண்ண முடியும், டார்கெட்டட் கஸ்டமரை அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ நான் வேர்ல்டு லெவல் கம்பேரிசன் சொன்னேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கம்பேரிசன் எடுத்துக்கிட்டாலும் சேம். எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பாப்புலேஷன்
145 crores அண்ட் above போயிருச்சு. அதுல ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியால இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 50 crores அண்ட் above பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இருக்காங்க. ஸோ வேர்ல்டுல மட்டும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல, அதாவது அதர் கண்ட்ரீஸ்ல தான் லைக் நிறைய பேருக்கு தாட் இருக்கும். லைக் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ஸ்கோப் இன்னும் வர ஆரம்பிக்கலையே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது கிடையாது. ஏன்னா சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எல்லாரோட லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டேட்டா தான் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு பேம்ப்ளெட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரோ வந்து பாத்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ்க்கு மேல படிக்க போறது கிடையாது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா 18 to 35 years இருக்கிற பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரே படிக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு தேவையே இல்லை. எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு மொபைல்லே வந்துடுது. ஸோ ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் பயங்கர ஹியூஜா இருக்கும். பட் அதே நேரத்துல அதை வந்து அந்த கன்சியூமருக்கு ரீச் ஆயிருக்கான்னா இல்ல. ஓகேங்களா? இன்னைக்கு ஆன் அன் ஆவரேஜ் எல்லா பீப்புளும் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 6 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல நம்மளுடைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரும் ஈஸியா செக் பண்ணலாம் நம்ம எவ்வளவு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க மொபைல்ல உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கங்க. உங்களோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ஓகே சாரி லைக் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே மியூட்ல மட்டும் போட்டுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சந்தியா கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே. ஸோ ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஐஃபோனில் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சேம் இதாக தான் இருக்கும். லைக் மொபைல் ஃபோன் யூட்டிலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வெல் பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையிலேருந்து நான் ஒரு 22 minutes தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரைடே நான் 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் வெரி மினிமல். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செல்போன்ல இருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட்ல இருக்கிற பாப்புலேஷன்ல மோர் தென் ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ்ல இருக்கிறாங்க. அண்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் யூஸ் பண்றாங்க போது ஸோ இந்த மொபைல்ல நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் கண்டென்ட்டோ கொண்டு வரும்போது அது ஈஸியாக ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, சைட்ல ஒரு ஃபிளெக்ஸ் போர்ட் பெருசா வச்சிருக்காங்க, நீங்க பார்த்தாதான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள கன்சியூம் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த சைடு பார்க்கவே இல்லை அப்படின்னா which is a waste of money for that particular business person who is advertising that. But உங்களோட மொபைல் ஃபோனை நீங்க எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்க. ஒரு ஆவரேஜ் ஒரு வீக்லி ஆவரேஜ் பார்த்தோம்னா அரௌண்ட் 33 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா அதுக்கான நீடும் நிறைய இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டா தப்பா அந்த இதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஆவரேஜ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஹவர்ஸ் யூஸ் பண்றாங்க போது லைக் அதுதான் இட்ஸ் அ குட் மார்க்கெட்டிங் பிளேஸ் ஃபார் த கம்பெனிஸ் டு அட்ராக்ட் தேர் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான நீடு அதிகமாகிட்டே வருது. ஓகே. ஸோ ஏங்கிற ரீசன் நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் திங் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாருக்குமே ஒரு ஒரு டவுட் இருக்கும். ஓகே மேபி வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு இது சொன்னாங்க. லைக் ஏஐ ஏஐயோட எரா, லைக் அகைன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது பத்தின ஒரு எரா அந்த மாதிரிலாம் இருந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கான growth பார்த்து டெஃபினட்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அகைன் அதுக்கான ஒரு கிராஃப் தான். ஸோ எந்த அளவுக்கு ஸோ அகைன் இது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ண கிராஃபே கிடையாது. எல்லாமே நெட்ல அவைலபிள் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அன்டில் 2033 வரைக்கும் அவங்களுக்கான ப்ரொஜெக்ஷன் காட்டியிருக்காங்க. ஒரு யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ growth பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அதை உங்களால இந்த கிராஃப் மூலமா பார்க்க முடியும்.